மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டார் ராஜித சேனாரத்ன. விளக்கமறியல் உத்தரவு. ஜனாதிபதி அனுரவை பாதுகாக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. களமிறக்கும் எஸ்எஃப் பிரிவு. மகிந்த கோட்டாபய நடத்திய சதி பின்னல்களில் பிள்ளையான் குழு 70 பேர் ஆயுதங்களுடன். அலுத்கம தர்கா நகரில் போலீஸ் துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபர் கைது. தாய்லாந்து பிரதமர் பதவி நீக்கம். வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் ரணில் விக்ரமசிங்க. சர்வதேச நீதி கோரி யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு ஆதரவாக ஊர்தி பவனி. விஜய் அரசியல் நாடகம். யாழ்ப்பாணத்தில் எழுந்தது குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் லங்கா ஜாயரத்ன உத்தரவிட்டுள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்றைய தினம் 29ஆம் தேதி காலை கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 60 கீழ் பிரகடனம் வெளியிடப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயதுவ கடந்த 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுத்திருந்தார். இந்நிலையில் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை திருத்தி ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த திருத்த மனுவை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்மானித்தது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆஜரானதைத் தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் லங்கா ஜாயரத்ன உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் ராஜித சேனாரத்னவை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துமாறும் அதுவரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அவரது பாதுகாப்பிற்காக ராணுவத்தின் எஸ்எஃப் பிரிவு ஒன்று இணைந்து கொள்ளப்படவுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்காக அந்த பிரிவுக்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது வரையில் அந்த பிரிவிற்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக உள்ள எஸ்டிஎஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கு மேலதிகமாக இந்த ராணுவத்தின் எஸ்எஃப் பிரிவு ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பிள்ளையான் ஆயுதங்கள் கொண்டு 70 உறுப்பினர்களுடன் அவர்கள் ராணுவத்தினர் அல்ல என்றும் பல சீருடைகளை அணிந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேவையான குற்ற செயற்பாடுகளை செய்ததாகவும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து வந்த பிள்ளையான் சுங்காவில் பகுதிக்கு வடக்கு பக்கம் இருந்து சிங்கள கிராமத்துக்கு அண்மையில் காட்டில் ஒரு முகாமை அமைத்துக் கொண்டிருந்தார். அங்கு 150 பேர் இருந்தனர். அதில் 80 பேர் 13 வயதிற்கும் குறைந்தவர்கள். அவர்களை நாம் ஐசிஆர்சியிடம் பாரப்படுத்தினோம். ஐசிஆர்சி அந்த சிறுவர்களை பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கும். மிகுதி 70 பேரும் ஆயுதங்களுடன் இருந்தனர். நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்கினோம். பின்னர் பிள்ளையான் ராஜபக்சர்களுடன் தான் இருந்தார். அவர்கள்தான் பிள்ளையானை அரசியலுக்கு கொண்டு வந்தனர். ராஜபக்சர்கள் தான் அவரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக்கினர். மேலும் பிள்ளையான் ராஜபக்சர்களுக்கு தேவையானவற்றை கிழக்கில் செய்து கொண்டிருந்தார். அவர்களிடம் ஆயுதங்களும் இருந்தன. அந்த காலத்தில்தான் பிள்ளையான் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கின்றார் என தெரிவிக்கப்பட்டது. அதோடு சக்ரானுடன் இணைந்திருந்த ராணுவ ஜெனரல்களுடனும் பிள்ளையான் தொடர்பில் இருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன். இப்போது அவற்றை சொல்வது என்றால் எனக்கு எதிராக வழக்கு தொடர்வார்கள். அதற்காக காலத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அது தொடர்பில் பெயர் விவரங்களை நான் குறிப்பிட்டால் அவர்களின் அவமானத்தை துடைப்பதற்கும் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சூழ்ச்சி செய்யப்பட்டமை உண்மை. புலனாய்வு துறையினர் பிரபலமானவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர். ராணுவத்தில் உள்ள ஜெனரல் சிலர் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கிழக்கு பகுதிகளில் கடமையாற்றியும்
அதிகாரிகளும் இருக்கின்றனர். சக்ரானுக்கு சம்பளம் வழங்கவும் குறித்து ஜெனரல்மாரே சம்பந்தப்பட்டிருந்தனர். சக்ரான் என்ற பெயரையும் அந்த குழுவையும் வளர்த்தவர்கள் அவர்களே. தாக்குதலின் பின்னர் அதற்கான பிரதிபலன்களை அனுபவித்தனர். கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்ற பின்னர் உயர் பதவிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டனர். நான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 60 பக்கங்கள் கொண்ட தனி அறிக்கையொன்றையும் சமர்ப்பித்துள்ளேன் என்றார். இரும்பு கம்பியால் போலீஸ் அதிகாரிகளை தாக்க தயாரான சந்தேக நபரை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அளுத்கம போலீசார் தெரிவித்தனர். அளுத்கம தர்கா நகர் பகுதியில் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அளுத்கம தர்கா நகர் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாக 11/9 அதாவது 119 என்ற அவசர அழைப்பு மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இதன்போது சந்தேக நபர் ஒருவர் இரும்பு கம்பியால் போலீஸ் அதிகாரிகளை தாக்க முயன்றதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது ரிவால்வர் துப்பாக்கியினால் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் அளுத்கம போலீசார் தெரிவித்தனர். அளுத்கம போலீசார் இது தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். தாய்லாந்து பிரதமராக இருந்த பைதோங்வான் ஷினவட்ரா இன்று தாய்லாந்து அரசியலமைப்பு நீதிமன்றத்தினால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இவர் தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினவட்ராவின் மகளாவார். பைதோங் தான் 2024 ஆகஸ்ட் முதல் பிரதமராக பதவி வகித்து வந்தார். இவர் பதவி நீக்கத்துக்கு காரணம் கம்போடியாவின் முன்னாள் தலைவர் ஹூன் சென்னுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் கசிந்ததை அடுத்து எழுந்த புயலாகும். இந்த உரையாடலில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து பேசப்பட்டதாகவும் இது தாய்லாந்தின் தேசிய நலனுக்கு எதிரானதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பைதோங் தான் நாட்டின் நலன்களை பாதுகாக்க தவறியதாகவும் அரசியலமைப்பு விதிகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு 2025 ஜூலை 1 முதல் பிரதமர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இறுதியாக இன்று நீதிமன்றம் அவரை பதவியில் இருந்து முறையாக நீக்கியது. இந்த தீர்ப்பு தாய்லாந்தில் மேலும் அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. பைதோங் தானின் பதவி நீக்கத்துடன் அவரது அமைச்சரவையும் கலைக்கப்பட்டு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க பாராளுமன்றம் கூடவுள்ளது. ஷினவத்ரா குடும்பத்தை சேர்ந்த 4வது நபராக பைதோங் தான் இவ்வாறு பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இவருக்கு முன் அவரது தந்தை தக்ஷின் ஷினவத்ரா 2006 ராணுவ புரட்சியினால், அடுத்ததாக அவரது மாமனார் ஜோம்சாய் வோங்சவத் 2008 நீதிமன்ற தீர்ப்பினாலும், அத்துடன் அவருடைய அத்தையான யங்லக் ஷினவத்ரா 2014 நீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவும் அத்துடன் ராணுவ புரட்சியாலும் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் சிகிச்சை பெற்று வெளியேறியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினாலும் மருத்துவ ஆலோசனையின்படி அவர் வீட்டிலேயே ஓய்வெடுப்பார் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க வீட்டில் தங்கியிருக்கும் போது அவரது உடல்நிலையை குடும்ப வைத்தியர்கள் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கச்சதீவு குறித்த கருத்துக்களை அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் NV சுப்பிரமணியம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விமர்சித்துள்ளார். அதாவது, மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் விஜய் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தம் என கூறியதே வரலாறு தெரியாத அரசியல் நோக்கத்துடனான ஏமாற்று நாடகம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். கச்சதீவானது இலங்கை இந்திய ஒப்பந்தங்களால் இலங்கையின் பகுதியாக உள்ளதாகவும் அதை மீட்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்திருப்பதாகவும் சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு சீனாவிடம் நிலத்தை இழந்து மீட்க முடியாத நிலையில் கச்சதீவு குறித்த பேச்சு வேடிக்கையானது எனவும் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி தொழில் காரணமாகவே மீனவர் பிரச்சினை தொடர்வதாகவும் இதற்கு கச்சதீவு தீர்வாகாது என்றும் வலியுறுத்தினார். விஜயின் கச்சதீவு கருத்து தமிழக மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்கான அரசியல் உத்தியாகவே உள்ளதாகவும் இதற்கு பதிலாக சட்டவிரோத மீன்பிடிப்பை நிறுத்துவதற்கு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை 37வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 44 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது இன்று புதிதாக 10 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 10 முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 187 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் 174 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மனித எச்சம் 177ம் 178ம் ஒன்றோடொன்று பிணைந்தவாறு காணப்படுகின்றது. அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 38வது நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நன்றி. சாதாரணமாக சட்ட ரீதியாக புதைப்பதுன்றது அவ்வாறு இல்லை. உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும். ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டை ஓட்டு தொகுதி காணப்படுகிறது. ஆகவே இது அகழ்ந்தெடுக்கும் போது தான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும். ஒரு குழப்பகரமான முறையில் அது புதைக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவினர் அதற்கான விசாரணைகளை அந்த கோணத்தில் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது சம்பந்தமான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் போது தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பணிகளின் போது சிசுக்கள் சிறுவர்களுடைய எண்ணிக்கை அது இதுவரை எங்களால் கணக்கெடுக்கப்படவில்லை. சட்ட வைத்திய அதிகாரி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அது சம்பந்தமான தகவல்கள் தெரிய வரும். குறிப்பாக
ஒரு அளவிலான மனித எச்சங்கள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றது.